மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டு குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலமிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், களிர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பாடல் 150 இறை வார்த்தைகள் 3 முதல் 6. ஆஞ்சோரே சான்றோரே எமை போன்றோரே, பெரியோரே சிறியோரே இளையோரே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். A very good evening to one and all present here. தன்னை தேடி ஓடி நாடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் வேண்டும் வரங்களை நிறைவாக பெற்றுத்தந்து நமது திருத்தலத்தில் அலங்காரியாய், உபகாரியாய், தயாபரியாய், எங்கள் தாயார் தாரகையாய் வீற்றிருக்கும் பெரம்பூர் லூர்து அன்னையின் புகழினை பாடிட 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இன்று இறை அருளால் வளர்ந்து பங்கு தந்தையர்களின் வழிநடத்துதலால் மெருகேறி இளையோர் இயக்குனர் தந்தையர்களின் தொடர் முயற்சியினாலும் மரியன்னை இளையோர் குழுவினரின் ஆர்வத்தாலும் உழைப்பினாலும் புத்துயிர் பெற்று 10 வெற்றிகரமான ஆண்டுகளை கடந்து ஒரு தசாப்தத்தின் தொடர்ச்சியாக இன்று வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சீசன் 11 போட்டிகளை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடக்கத்தில் கடவுள், தொடக்க நூல் 1:1. நம் திருவிவிலியத்தின் முதல் இறைவசனம் தொடக்கத்தில் கடவுள். இவ் இறை வார்த்தைக்கேற்ப இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக மரியன்னை இளையோர் குழுவின் இறைவணக்க பாடல். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ.
அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே கானா ஊரின் விருந்திலே கனிரசமளித்தாயே அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே கானா ஊரின் விருந்திலே கனிரசமளித்தாயே இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே 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 கமலூர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ மசபியேயின் குகையில் மனம் திறந்த தாயே திசையாவும் நலம் பெற ஜெபமாலை தந்தாயே மசபியேயின் குகையில் மனம் திறந்த தாயே திசையாவும் நலம் பெற ஜெபமாலை தந்தாயே இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா இயேசு வழி நடத்திய குறைகள் தீரும் அம்மா வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே 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 அமலூர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே 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 பெரம்பூர்லூர் தன்னையே பெரம்பூர்லூர் தன்னையே இறைவணக்க பாடல் மூலம் நம் லூர்தன்னைக்கு மகுடம் சூட்டிய நம் பங்கின் மரியன்னை இளையோர் குழுவின் பாடற்குழுவினருக்கு எங்கள் நன்றிகள். தமிழர்களுக்கே உண்டான ஒரு தலை சிறந்த பண்பு வந்தோரை வரவேற்பது. நம் பங்கின் மரியன்னை இளையோர் குழு வெற்றிகரமாக வழிநடத்தி வரும் வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சீசன் 7க்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க எம் பங்கின் மரியன்னை இளையோர் குழுவின் இயக்குனர் அருட்பணி சூசேராஜ் STB அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Good evening. Good evening. Say a little louder. Good evening. Okay, now only you are alive. Dear friends, இந்த ஒரு நேரத்திலே வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் சீசன் 11 நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். முதலாவதாக நம்முடைய பங்கின் பங்கு தந்தை மற்றும் அதிபர் தந்தையாக இருந்து நம் அனைவரையும் ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு ஒருங்கிணைத்து வரும் நம்முடைய பங்கு தந்தை
மற்றும் அதிபர் தந்தை அருட்பணி ஸ்டானிஸ்லா சுவாமிக்கன் அவர்களை இருகரம் தட்டி அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களோடு இணைந்து அருட்பணி ஜான் கிறிஸ்டி நம்முடைய ப்ராவின்ஸ் லெவல் யூத் மினிஸ்ட்ரி டெலகேட், அது மட்டுமல்லாமல் ப்ரொவின்சியல் கவுன்சிலர் மெம்பராக இருக்கிறார். நாங்கள் அழைத்தவுடனே மரியன்னை இளையோர் குழு நமது பங்கு, நான் கண்டிப்பாக வந்து உங்களை உற்சாகப்படுத்துவேன் என்று தன்னுடைய பிரசனத்தை இங்கே கொடுத்திருக்கின்றார். அருட்தந்தையை உங்களை அன்போடு வருக வருக என்று நம்முடைய பங்கின் சார்பாகவும் மரியன்னை இளையோர் குழுவின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், நம்முடைய உதவி இல்லத்தந்தை மற்றும் பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சன் அவர்களையும் அருட்பணி ஹென்ரிக் LSY யூத் டைரக்டர் அவர்களையும் நம்முடைய பங்கின் உதவி பங்கு தந்தையாக இருந்து நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற அருட்பணி ஸ்டார்சியூஸ் மற்றும் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற அருட்பணி ஜோ ஆனந்த், ஃபாதர் கேப்ரியல், ஃபாதர் KJ லூயிஸ் மற்றும் ஃபாதர் VV ஏப்ரகாம், இவர்கள் அனைவரையும் இருகரம் தட்டி அன்போடு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக இந்த ஒரு நிகழ்விற்கு ஜட்ஜஸாக வந்திருக்கின்ற அருட்பணி பாலசிங்கம் இறுதியிலே உட்கார்ந்திருக்கிறார். அருட்பணி பாலசிங்கம் அவர்களையும் அவர்களோடு இணைந்து நமக்கு தீர்ப்பு வழங்க வந்திருக்கின்ற மிஸ்ஸஸ் ரெஜி அவர்களையும் மிஸ்டர் ராகேஷ் அவர்களையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் மற்றும் இளையோர் குழு சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். வெல்கம் டியர் ஜட்ஜஸ். அதைத் தொடர்ந்து நம்முடைய பங்கில் இருக்கின்ற பங்கு மக்கள் ஆங்காங்கே இருக்கின்றீர்கள். உங்களை நம்முடைய இளையோர் குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். முக்கியமாக இந்த ஒரு நிகழ்ச்சியிலே மெருகூட்ட வந்திருக்கின்ற பாடகர் குழுவினர் பல்வேறு பங்கிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். ஆக ஏறத்தாழ 8 பாடகர் குழு, 8 பங்கிலிருந்து, நம்முடைய பங்கிலிருந்து 2 பாடகர் குழு, அது இல்லாமல் 6 பாடகர் குழுவில் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த இனிமையான குரலை கேட்பதற்காக நாங்கள் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களை எங்களுடைய பங்கிற்கு அன்போடு சிரித்த முகத்தோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புக்குரியலே, மிக முக்கியமாக நம்முடைய மறை மாவட்டத்தின் யூத் டைரக்டர், ஆர்ச் டயசிஸ் யூத் டைரக்டர் அருட்பணி ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களை பாசத்தோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் எங்களுக்கு காட்டுகின்ற அனைத்து ஒத்துழைப்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் எங்களுடைய நன்றிகள். மிக முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்காக இந்த ஒரு நிகழ்வினை தயாரித்து கொண்டிருக்கின்ற மரியன்னை ஆஃபீஸ் பேரர்ஸ், அதனைத் தொடர்ந்து அனைத்து மரியன்னை உறுப்பினர்களையும் இந்த ஒரு நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று இடம் அமர்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்று இடமமர்ந்த அருட்பணி சூசைராஜ் அவர்களுக்கு நன்றி. Without further ado, we will kickstart the event by felicitating the fathers of the house. நம் சலேசிய குருக்களை கௌரவிக்கும் நேரம் இது. இளையோர்களை மையப்படுத்திய தங்களது சேவையால் எங்கள் பங்கு மக்களை இறையாண்மையிலும் தெய்வ பயத்திலும் ஒற்றுமையோடு வழிநடத்தி வரும் நம் அருட்தந்தையர்களை கௌரவிக்கும் நம் பங்கின் மரியன்னை இளையோர் குழு பொறுப்பு பதவியாளர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கின் உதவி பங்கு தந்தை மற்றும் LSY இளையோர் குழுவின் இயக்குனர் அருட்பணி ஹென்ரிக் LCP அவர்களை கௌரவிக்க நமது மரியன்னை இளையோர் குழுவின் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி செல்வன் அபிஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உதவி இல்லத்தந்தை மற்றும் பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சென்ட் சாசா அவர்களை கௌரவிக்க செயலர் செல்வி தீபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருட்பணி கேப்ரியல் SDB அவர்களை கௌரவிக்க மரியன்னை இளையோர் குழுவின் பொருளாளர் செல்வி ஜெனிடா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
நம் பங்கின் ஆன்மகுரு அருட்பணி தார்சியூஸ் அவர்களை கௌரவிக்க இணை செயலாளர் செல்வன் மரியஜான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் இளையோர் பணியகத்தின் இயக்குனர் அருட்பணி ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களை கௌரவிக்க நமது மரியன்னை இளையோர் குழுவின் தலைவர் செல்வன் பிரான்சிஸ் ஆல்ஃபிரட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சென்னை சலேசிய மாநில ஆலோசனை குழுவின் உறுப்பினரும் மற்றும் சென்னை சலேசிய மாநிலத்தின் இளையோர் பணியகத்தின் இயக்குனர் தந்தை அருட்பணி ஜான் கிறிஸ்டி எஸ்டிபி அவர்களை கௌரவிக்க எம்முடைய மரியன்னை இளையோர் குழுவின் துணைத் தலைவர் பிரேம் பேட்ரிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம் பங்கின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களை கௌரவிக்க மரியன்னை இளையோர் குழுவின் தலைவர் செல்வன் பிரான்சிஸ் ஆல்ஃபிரட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். The credibility of a competition lies on the integrity of the judges. எந்த ஒரு போட்டியின் தரத்தையும் அதன் நடுவர்களின் திறமை, நிபுணத்துவம், அறம், அனுபவம் ஆகிய பண்புகளே தீர்மானிக்கின்றன. நம் மரியன்னை இளையோர் குழுவின் அழைப்பினை அன்புடன் ஏற்று தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் சீசன் 11ற்கு நடுவர்களாய் வருகை தந்திட்ட இசைந்திட்ட நம் நடுவர் பெருமக்களை கௌரவிக்க நம் பங்கின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக நடுவர் ரெவரண்ட் ஃபாதர் பாலசிங்கம் எஸ்டிபி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் பாலசிங்கம் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். சென்னை தமிழ் இசைக்கல்லூரியில் இசையில் இளங்கலை பட்டம் பயின்று பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். வேலூர் காட்பாடியில் இசை பயிற்சி மையத்தின் மறுகட்டமைப்பு பணியை சிறப்பாக மேற்கொண்டுள்ளார். நமது சலேசிய குருமட மாணவர்களுக்கு சிறந்த முறையில் இசை மற்றும் பாடல் பயிற்சியின் வகுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். Thank you, Father, for accepting our invite. We are proud to have you in our midst. அடுத்ததாக நடுவர் திருமதி ரெஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ரெஜி அவர்கள் இசையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர். டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் பயின்ற இவர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவ மாணவியருக்கு சிறந்த முறையில் தன் இசை ஞானத்தை செவையாக பகிர்ந்து வருகின்றார். Thank you, Mrs. Reggie, for accepting our invite. We are privileged to have you judge our event. மூன்றாவதாக நடுவர் செல்வன் ராகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தந்தைக்கே உரித்தான அன்போடும் அக்கறையோடும் கண்டிப்போடும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வரும் எங்கள் பாசமிகு அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு எஸ்டிபி அவர்களை இந்நிகழ்ச்சியின் சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, so dear friends, it is with immense joy that I stand before you to just say a few words of appreciation. I'm not going to give a big speech. It is not a keynote address. And right at the outset, I would like to thank our Archdiocesan Youth Director, Father Ronald, and for also our Salesian Provincial Delegate, Youth Delegate, Reverend Father John Christie, who have come here to participate in this very important youth event of our parish. So thank you, Ronald, and thank you, Father Christie, so for your presence here with us.
And I also would like to appreciate every group that has come today for the Voice of Angels பாடல் போட்டிக்காக. நீங்கள் வந்திருக்கின்ற எல்லா பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வரவேற்பும். இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக நம்முடைய அருட்பணி சூசை ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அனைத்து மரியன்னை ஆலோசக குழு அந்த உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முடிகிற சமயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன் இல்லை, நான் திரும்பி பேசுகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். அதனால் உங்கள் எல்லோருக்கும் எவ்வளோ நேரம் அதற்காக செலவு செய்தீர்கள், அதற்காக தயா செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஸோ ஐ லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் இவெண்ட். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பாடற் போட்டி என்று நான் சொல்ல ஆசைப்படவில்லை. பாடற் போட்டின்னு சொன்னாக்கா நீயா நானா அப்படின்வாங்க. ஆக்சுவலி இது பாடற் போட்டி கிடையாது. இது எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னால், அன்னைக்கு ஒரு புகழ் செலுத்துகின்ற ஒரு மாலையாக நான் பார்க்கிறேன். இன்று மாலை நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த பங்கிலிருந்து வந்திருக்கின்றோமோ அந்த இளையோர் குழுக்கள் நீங்கள் உங்களுடைய அந்த இசை மூலமாக அன்னைக்கு புகழ் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றீர்கள். அதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்று ஒரு அன்னைக்கு புகழ் அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்ததும் ஒரு காரணம் உண்டு. காரணம், இன்னும் ஒரு 5 நாட்களிலே நாங்கள் எங்களுடைய பங்கின் ஆண்டு விழாவை தொடங்க இருக்கிறோம். So we are about to start the annual feast of our parish, and we said it is right to have a day when we once again raise our hearts and minds to our Blessed Mother, so that it is a very beautiful preparation for our annual feast. So that's my wish and prayer for all of you. So let us enjoy the evening. இந்த நாளை நாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செலவழிப்போம். இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்னையின் புகழை அவர்கள் பாடும் பொழுது அன்னை நாம் போற்றுவோம், அன்னைக்கு நம்முடைய புகழ் அஞ்சலி செலுத்துவோம். ஸோ மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மே they have a very wonderful evening today. Thank you so much, Father, for your constant support and guidance for us. Now, without further delay, we will kickstart the competition right away. Kindly encourage the participants with a big round of applause and express your appreciation for them. Thank you. பெரம்பூர் பங்கின் தூய வளாகத்தில் ஆண்டவரின் அருளாலும் அன்னை மரியாளின் பாதுகாப்பாலும் இன்று இந்த இனிய இசை தருணம் மலரட்டும். இங்கு ஒலிக்கவிருக்கும் குரல்கள் தனிப்பட்ட திறமையின் வெளிப்பாடு அல்ல, மாறாக இறைவன் நமக்கு தந்த அருளின் கொடை. இசை என்பது ஒரு கலை மட்டும் அல்ல, அது ஒரு ஜபம். ஒவ்வொரு ஸ்வரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஒவ்வொரு பாடலும் மனித மனங்களில் அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பை விதைக்கவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல்களின் வழியாக நாம் நம்மை முன்னிறுத்தாமல் நம் மூலமாக செயல்படும் இறைவனின் மகிமையை மட்டும் உயர்த்த விரும்புகிறோம். தூய ஆவியாரின் வழிநடத்துதலோடும் தேவதூதர்களை போல் இனிமையாகவும் எளிமையோடும் பாட முயல்கிறோம். இந்த இசை தரும் இறை அனுபவம் ஒவ்வொருவரின் இதயத்தில் நிலைத்து அவர்களை ஆண்டவருக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்லும் என நம்புகிறோம். Good evening everyone. Rules and regulations. Songs must be strictly based on the theme variety of lutes. Each team must consist of 6 to 12 participants. Paid singers or musicians are not allowed. Any form of male practice will result in disqualification. Teams must bring their own musical instruments. Karaoke tracks or pre-programmed music are not permitted. Own compositions related to the theme are encouraged and will receive extra marks. The decision of panel of judges is final and binding. Evaluation criteria: music coordination, voice quality, rhythm and synchronization, harmony, lyrics, melody, voice coordination and stage presentation. And all the teams, while coming on the stage, don't say your parish name. ஸ்டேஜுக்கு பர்ஃபார்ம் பண்ண வரும்போது உங்கள் பாரிஷ் நேமையும் டீம் நேமையும் சொல்ல வேண்டாம். லெட்ஸ் ஸ்டார்ட் நம்ம ஒன்றா சொன்னால் போதும். ஓகே,
தேங்க்யூ. ஸ்லாட் நம்பர் 1, பி ரெடி. ஒவ்வொரு சுரமும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு பாடலும் ஒரு தீபம். நம் நம்பிக்கையின் வலிமை இன்று இசையாய் பேசும் நன்மை. நம் மேடையில் முதலாக பாட வரும் முதல் குழுவினரை அன்போடு அழைக்கிறோம். Let us welcome the slot number 1 with big round of applause. நீதானே
சாதாரண குரல் அல்ல இவை, வானத்தின் ஓசை பூமிக்கு வந்தவை. இசை மட்டுமல்ல, இது அர்ப்பணிப்பு, இதயத்தில் இறங்கும் இறை அனுபவிப்பு. உங்களின் மழலையான குரலுக்கும் அன்பான பாடலுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்லாட் 1. அடுத்ததாக இசையின் தாளத்திற்கேற்ப நம்மை மெருகேற்ற வருகின்றனர் 2ஆம் குழுவினர். இவர்களின் கானம் நம் இதயங்களை வருடும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பார்ந்த கைத்தட்டல்களுடன் வரவேற்கிறோம். Let's welcome the slot number 2 with big round of applause. Slot number 2, time starts now. Check. Good evening, everyone. Hope all of you are having a very pleasant evening. So we are the members of Slot 2, and I would just like to specify that in one of the hymns that we are singing, we have done our own enhancement, and we have just improvised a little. I hope all of you enjoy it. So please do put your hands together and enjoy with us. Thank you so much. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for He has done great things for me, and holy is His name. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for He has done great things for me, and holy is His name. Holy, you are holy, King of kings, Lord of lords, you are holy. Worthy, you are worthy, King of kings, Lord of lords. I worship you. I worship you. I worship you. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for He has done great things for me, and holy is His name. We are gathered today to make a use of this day, to live a life like Mary did, to have a heart to pray and a soul to praise, to live a life like Mary did. We are gathered today to make a use of this day, to live a life like Mary did, to have a heart to pray and a soul to praise, to live a life like Mary did. Triumphantly cherubim, sweet seraphim, sound the hymn, Salve, Salve, Salve Regina.
Our life, our sweetness here below. Oh Maria, our hope in sorrow and in woe. Oh Maria, triumph holy cherub, cherubim, sweet seraphim, sound the hymn, salve, salve, salve Regina. The most holy, the most pure, you're the mother of our King, the most loving, the most blessed. Hail Mary, full of grace, most holy, the most pure, you're the mother of our King, the most loving, the most blessed. Hail Mary, full of grace. Oh, 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 oh. You're the mother of our King. Oh, oh, oh. Hail Mary, full of grace. You're the mother of our King. Hail Mary, full of grace. இசை முடிந்தாலும் அமைதி தொடங்கினாலும் அந்த குரல்கள் மட்டும் நம் மனதில் இன்னும் பாடிக்கொண்டே இருக்கும். Wow, wow, wow. How beautiful the English choir has sung for us. Let us give them a big round of applause. அடுத்ததாக வானதூதர்களின் குரல் போல தூய்மை, நம்பிக்கை, அன்பு சொல்லும் ஓசை. அவ்வாறு வானதூதர்களைப் போலவே நம்மை இசையில் அழைத்துச் செல்ல வருகின்றனர் நமது ஸ்லாட் 3 குழுவினர்கள். மரியே வாழ்க. இன்றைய இந்த பாடல் போட்டியில் நாங்களே எழுதி இசையமைத்த ஒரு புதிய பாடலை தூய லூர்து அன்னைக்காக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். தாழ்ச்சியும் பணிவையுமே அணிகலனாய் அணிந்திருந்தாய். இயேசுவின் பாதையில் நாளும் வாழ நிறைவாய் அருள் புரிவாய். இயேசுவின்
அமளியாய் உதித்தவளே, அழகையின் தலை மிதித்தாய், மறுவாழ்வின் இன்பங்களை சிலுவையில் காணச் செய்தாய். இயேசுவின் பாதையில் நாளும் வாழ நிறைவாய் அருள் புரிவாய். இயேசுவின் பாதையில் நாளும் வாழ நிறைவாய் அருள் புரிவாய். பெரம்பூலூர் தன்னையே காத்திடுவாய் நிதமே, பெரம்பூலூர் தன்னையே காத்திடுவாய் நிதமே. லூர்து மாதாவே, உம்மை வாழ்த்தி பாட வந்தோம். இயேசுவின் சீடராய் வாழ அருள் புரியும். லூர்து மாதாவே, உம்மை வாழ்த்தி பாட வந்தோம். இயேசுவின் சீடராய் வாழ அருள் புரியும். இயேசுவின் சீடராய் வாழ அருள் புரியும். தேங்க்யூ. இது பாடல் அல்ல அருள், இவை குரல்கள் அல்ல நம்பிக்கை. வானதூதர்களின் குரல்களாகவே ஒலித்த உங்கள் இசைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்லாட் நம்பர் 3. கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும்போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். இறைவனின் அருளாலும் மரி அன்னையின் அரவணைப்பினாலும் தொன்போஸ்கோவின் அன்பாலும் பங்கின் மரியன்னை இளையோர் குழுவினரால் வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் நிகழ்ச்சியை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க இருக்கின்றது. மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேகோ அழுத்து மொத்தமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயம் வல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெனசி வண்ண பத்தி பேசுதா குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே சுயம்பு சரித்திரம் பாருடா சிரிக்கும் கிரிமல்ல தானடா காத்த கண்ணு ரெண்டு ரவுசே Can we have a big round of applause for this AV? This AV was edited by the members of the media team
of Marian Youth. I believe this AV would have uplifted the spirit of this event. Now we'll move on to slot number 4. இசை பேசும்போது மனிதன் மௌனமாக இறைவனை சந்திக்கிறான். அந்த சந்திப்பை உருவாக்க வருகின்றனர் நமது ஸ்லாட் நம்பர் 4 குழுவினர். Let us welcome them with a big round of applause. Slot number 4, you have your sound checkup. Do it and then kindly start. Check. Blessed is he who comes in the name of the Lord. Blessed is he who comes in the name of the Lord. Israel, welcome to our hearts, here to reign in righteousness. Oh, ruler of the world, ruler of our hearts, now ascend your throne. Blessed is he who comes in the name of the Lord. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna, 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 Hosanna. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Sound of him, sound.
அருள் பாடிய இந்த கணங்கள் என்றும் மறையாதது. ஆஹா என்று நம்மளை உற்சாகமாக்கி இசையில் நம்மை அழைத்து சென்று தியானிக்க வைத்த ஸ்லாட் நம்பர் 4 குழுவினருக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். Wow, 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 how beautiful the slot number 4 have done. Let us give them a big round of applause. பார்க்க மட்டுமல்ல, பழகவும் மிக எளிமையான தந்தை. நம் அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் இளையோர் மத்தியில் தந்தைக்கே உண்டான அக்கறையுடன் எடுத்து கூறுவதில் ஒரு சிறந்த அருட்பணியாளர். சென்னை சலேசிய மாநில ஆலோசனை குழு உறுப்பினரும் சென்னை சலேசிய மாநில இளையோர் பணியகத்தின் இயக்குனர் தந்தையுமான அருட்பணி ஜான் கிறிஸ்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பாசத்துடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பார்ந்த இளையோரே, சகோதர சகோதரிகளை, இந்த பெரம்பூர் லூர்து அன்னை வளாகம் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு வளாகம். என்னுடைய வாழ்க்கையின் முதல் 10 ஆண்டுகள் இந்த வளாகத்தில் தான் கழிந்தன. என்னுடைய ஆரம்ப பள்ளி இங்கே இருக்கிறது. 1லிருந்து 5வது வரைக்கும் நான் படித்த ஸ்கூல். இப்போ ஸ்கூல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பள்ளிக்கூடம். என்னுடைய திருமுழுக்கு, என்னுடைய பொது நன்மை, என்னுடைய குரு பட்டம் எல்லாமே இந்த இடத்தில், இந்த ஆலயத்தில் இங்கே நடந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் என்னுடைய அந்த குழந்தை பருவ அனுபவங்கள் எல்லாம் என் மனதிலே ஓடும். நான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்து நகரில் இருக்கின்ற லூர்தனை திருத்தலத்துக்கு சென்றிருக்கிறேன். அந்த லூர்தனை திருத்தலத்தில் நீங்கள் அந்த கடைகளெல்லாம் தாண்டி அப்படி வரும்பொழுதே ஒரு இறை ஆற்றல் சூழ்ந்து சுடர்கின்ற ஒரு உணர்வு உடனடியாக நமக்கு தோன்றும். எங்கு பார்த்தாலும் ஒரு ஜெப உணர்வு இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய இந்த லூர்து அன்னை திருத்தலம். இங்கே உள்ளே வந்தீங்கனாலே போதும், நீங்கள் உள்ளே கூட வர தேவையில்லை. அந்த பக்கம் இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்திற்கு வரும்பொழுது ஒரு இறை ஆற்றல் நம்மை தொடுகின்ற ஒரு உணர்வு இந்த இடத்திற்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு இடத்திற்கு இந்த இளையோர் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு பங்கிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக பெரம்பூர் லூர்து அன்னை இளையோர் அவங்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி அவங்களுக்கு நம்மளை வாழ்த்து தெரிவிப்போம். ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக ரொம்ப அழகாக இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நம்முடைய சலேசிய சபையினுடைய தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு செய்தியை தருவார் நம்முடைய சலேசிய குடும்பத்திற்கு. அப்படி இந்த ஆண்டு அவர் கொடுத்த ஒரு செய்தி அன்னை மரியாளுடைய வார்த்தைகள். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற 2:5வது வசனத்திலே அவர் உங்களுக்கு சொல்லுவதை மரியன்னை நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்லுகிறார். இயேசுவின் வழிகாட்டுதலுக்கு நம்மை உட்படுத்துகிறார். எனவே அன்னை மரியாள் தான் மிக சிறந்த யூத் மினிஸ்டர், மிக சிறந்த யூத் டைரக்டர். யாருன்னா அன்னை மரியாள் தான். அவங்க இளையோரை ஒருங்கிணைக்கிறார்கள், வலுப்படுத்துகிறார்கள், இயேசுவை நோக்கி அவர்களை அழைத்து வருகிறார்கள், அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவராக மாற்றுகிறார்கள். எனவே அன்னை மரியாள் நம்ம எல்லோருக்கும் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று சபை தலைவர் சொல்லி ஒரு அழகான ஒரு ஃபார்முலா கொடுக்கிறார். அவர் அந்த ஃபார்முலா என்ன சொல்கிறாருன்னா, காலத்தின் அறிகுறிகளை கூர்ந்து பாருங்கள், இறைவார்த்தையின் ஒளியில் அதை பொருள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்னை மரியாளோடு இணைந்து ஒரு தீர்க்கமான முடிவை தெரிவு செய்யுங்கள், துரிதமாக துல்லியமாக செயல்படுங்கள். அவர் சொல்கிற 4 வார்த்தைகள்: லுக், லிசன், சூஸ் அண்ட் ஆக்ட். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கூர்ந்து கவனிங்க, நம்ம சுற்றி என்ன நடக்குது, கூர்ந்து பாருங்கள், இறைவார்த்தை ஒளியில் அதை பொருள் புரிந்து கொள்ளுங்கள். லிசன் டு God's word, understand what God is telling you in this moment and choose very discernment. எது கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்றத நம்ம தேர்ந்து தெளிய வேண்டும். இறுதியாக எடுக்கின்ற முடிவை துரிதமாகவும் துல்லியமாகவும் நாம் செயல்படுத்த வேண்டும். must act. Very beautiful. I think you will have many opportunities to understand this particular invitation of the Rector Major. In another 10 days time, Rector Major will be here in Chennai.
in our place and visiting us, and many of the young people will have opportunity to meet him. அவரை சந்திக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவர் இதை பற்றி நமக்கு அதிகமாக சொல்வார். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நம்முடைய பங்கு தந்தை மற்றும் அனைத்து தந்தையர்கள், அனைத்து பங்கு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இந்த ஆண்டின் சலேசியர்களின் விருது வாக்கினை மிகவும் அழகாக இளைஞர்களுக்கு எடுத்து கூறிய தந்தை அவர்களுக்கு நன்றி. வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் சீசன் 11 நினைவு பரிசினை தந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார். நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் இளையோர் பணியகம் வரலாறு காணாத பல ஆன்மீக செயல்களை மேற்கொண்டு வருகின்றது. முன்பு எப்போதும் இல்லாத சமூக உணர்வோடும் தற்போது வெற்றிகரமாக பணியாற்றி வருகிறது. அதற்கு முதுகெலும்பாய், உறுதுணியாய், வழிகாட்டியாய் திகழும் எம் பாசமிகு தந்தை அருட்பணி ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் நம்முடன் பகிர அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ வெரி குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஒரு புராண ஒரு ஆளுடைய ஃபீஸ்ட் நம்ம கொண்டாடணும். யாருடைய ஃபீஸ்ட்டு? எஸ்டர்டே சென்ட் டான் போஸ்கோ. டான் போஸ்கோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இஸ் a man who sees people's talent. அதான் சொல்கிறாங்க, there are two kinds of people in the world. ஒரு சிலர் எப்படின்னா கல்லை பார்ப்பாங்க, சிற்பமாக இருந்தால் கூட அதை கல்லாக தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் கல்லை சிற்பமாக பார்ப்பாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம டான் போஸ்கோ. டான் போஸ்கோ இறந்து போயிட்டார். ஆனால் இங்கே ஒரு டான் போஸ்கோ இருக்கிறார். யார் அவர்? ஸோ அவர் தான் இஸ் none other than our parish priest father Stanislas. So I'm really I see him as a Don Bosco here. எங்கள் ஆர்ச் பிஷப் அடிக்கடி சொல்லுவார், people are not bad. ஒரு ஃபாதர் போகிறாரு பேரிஷில், நல்லா போயிட்டுருக்கு. இன்னொரு ஃபாதர் போகிறாரு, ஒரே கன்ஃபியூஷன். அடுத்து இன்னொரு ஃபாதர் போகிறாரு, இஸ் கோயிங் ஆன் வெரி வெல். அப்போ வேர் இஸ் ப்ராப்ளம் லைஸ் இன் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் லீடிங். அப்போ லைக் டான் போஸ்கோ வி ஷுட் சி பீப்புள். எப்படி மக்களை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க கற்களாக இருந்தாலும் அவங்கள சிற்பமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, there are two kinds of people in the world again. One who in jealous, one who creates jealous. ஒருத்தர் எப்போவுமே பொறாமையிலே இருப்பாங்களாம். ஐயோ அவன் வளர்ந்துட்டானே, ஐயோ இவன் வளர்ந்துட்டானே, ஐயோ இவன் நல்லா பண்ணுறானே. இன்னொருத்தர் எப்படின்னா அவன் பாட்டு வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க, தே கிரியேட் ஜெலஸ். அது டான் போஸ்கோலையும் நம்ம பார்க்கலாம். அதே ஐ கேன் சி இன் ஃபாதர் Stanislas, who has done lot of works there where he could see not only his growth, where people going along, அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ they also grown well. So I take this wonderful opportunity to thank Father Stanislas, who is leading this whole community in a way of Don Bosco. So thank you so much, Father, for the wonderful opportunity today. And also I see, ஏன்னா நான் இப்போ அழகாக சொன்னாங்க, இந்த 5 வருடங்கள் நான் திரும்பி பார்க்கும்போது I didn't do anything actually. Still I remember 2021 in the month of May 24th, I dedicated my archdiocesan youth in the Mary Help of Christians, like how Don Bosco dedicated. Still I remember. இதே மைண்டில் வச்சு தான், that's how it has grown well. ஸோ காட்ஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது when you do God's work, God does a work. August 6th, I was in the place where Don Bosco began his ministry. In Turin, Valdeco, I celebrated Mass on the altar where St. Don Bosco built the first church, Mary Help of Christian Church. Really, I tell you, on the altar, whatever I prayed, it came true. So my dear youth, kindly keep this faith in you. ஓகே, அந்த விசுவாசத்தை நம்ம அணைச்சிடாமல் தொடர்ந்து நம்ம அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நாட் ஓன்லி இட்ஸ் அ ப்ரேயர். திங்க் அபவுட் யோர் டேலண்ட் இஸ் யோர் ஐடென்டிட்டி. த்ரூ யோர் டேலண்ட், பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். If you do that, surely you will grow well. And also I take this wonderful opportunity to thank all the priests, those who are helping the youth here and the parish community. Really, they are doing hats off to all the priests, those who are helping along with Father Stanislas. So once again, we'll give a round of applause for all the priests, those who are with the Father, and also the youth community here. ரெண்டு யூத்தும் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க.
ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் பை தேம். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த இங்கிலீஷ் கம்யூனிட்டியில் அந்த பிரசிடென்ட் ஏதாவது ஒன்று, ஃபாதர் நாங்கள் இது பண்ணோம், அது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். ரியலி இட் வாஸ் ரியலி ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட். சம்டைம்ஸ் நான் டல்லாக இருக்கும்போது இவங்க ஏதாவது பண்ணும்போது, சே பசங்களே இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஏன்டா டல்லாக இருக்கும், நம்ம திருப்பி செய்யணும். ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர் இன்ஸ்பைரிங் இன் a different ways. And also today especially the Tamil youth, they are doing extraordinary well. அவங்களுடைய MCR இருக்கட்டும், அந்த programs which they made. So thank you so much the team Francis group. So thank you so much. God bless you. Have a wonderful day. Thank you. Thank you so much, Father, for sharing your experiences of faith with us. We promise to use our talents for the greater glory of God. Now, I humbly request the rector and parish priest of Lourdes Shrine, Perambur, Reverend Father Stanislas Somikannu, to hand over the memento to Reverend Father Ronald Richard. Voice of Angels, Season 11 in நினைவு பரிசினை Reverend Father Ronald Richard பெற்றுக்கொண்டமைக்காக நன்றி. Thank you, Father. Thank you so much, Father, for your meaningful words and your wonderful sharing about St. John Bosco. இறைவன் தந்த இனிய குரலால் இன்று இந்த மேடையை ஜபமாக்க இசை வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஸ்லாட் நம்பர் 5 குழுவினரை அன்போடு வரவேற்கிறோம். Let us give them a big round of applause.
பாடல்கள் எங்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல, எங்கள் உள்ளங்களுக்கும் புத்துணர்ச்சியை அளித்தது. இறைவனின் அருள் உங்கள் குரல்களில் தெளிவாக வெளிப்பட்டது. தேங்க்யூ ஸோ மச். ஸ்லாட் நம்பர் 5. மனதில் பேசும் நம்பிக்கையும் இசையில் ஒளிரும் இறை அன்பும் இப்போது நம்மிடையே ஒலிக்கவிருக்கின்றன. அந்த அருள் இசையை நமக்கு வழங்க வருகின்றனர் ஸ்லாட் நம்பர் 6 பாடற் குழுவினர்கள். Let us give them a big round of applause. அருள் நிறைமறியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே. அருள் நிறைமறியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே. எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்கள் மகிழ்வின் காரணமே. அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அருள் நிறைமறியே லூர்தன்னையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே. தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு வாழ்பவளே, எங்கள் உள்ளங்களை வென்றவளே. தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு வாழ்பவளே, எங்கள் உள்ளங்களை வென்றவளே. உம்மை அண்டி வந்தோ குறைகளை களைபவளே, உம் பதம் சரணடைந்தோர் உயிர்களை காப்பவளே. உம்மை நாடினோர் சுமை தீர்ந்திடும் அன்னையே, எங்கள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே. அன்னையே எங்கள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே. கரங்களை விரித்து இந்த கண்ணீரை துடைப்பவளே, கடவுளின் கருவறையே கன்னிமரியே. கரங்கள் விரித்து இந்த கண்ணீரை துடைப்பவளே, கடவுளின் கருவறையே கன்னிமரியே. எம்மை வளங்களினால் என்றும் நிறைப்பவளே, நாளும் நலன்களையே நல்கி வரும் நாயகி. உமை நாடினோ சுமை தீர்ந்திடும் அன்னையே, எங்கள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரி. அன்னையே எங்கள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே. அருள் நீரே
என் வாழ்வில் கலந்தவளே, அருள் நிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரை என் வாழ்வில் கலந்தவளே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அருள் நிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரை என் வாழ்வில் கலந்தவளே. உங்களின் அற்புதமான குரல்கள் மூலமாக அன்னை மரியாளின் அன்பை எங்களுக்கு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அழகான உற்சாகமான இறை அனுபவத்திற்காக எங்களின் உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இசை என்பது வார்த்தைகளை தாண்டி இறைவனை உணர வைக்கும் வழி. அந்த வழியில் நம்மை அழைத்து செல்ல வருகின்றார்கள் ஸ்லாட் நம்பர் 7 குழுவினர்கள். Let us give them a big round of applause. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. மாண்புயர் 7 தூண்களுமா, மாண்புயர் 7 தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா, கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பல வகை பாகும் தெளிவுறுத்தேனும் தெவிட்டா உணவாமே, பல வகை பாகும் தெளிவுறுத்தேனும் தெவிட்டா உணவாமே. மாயிருளின் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளின் ஒளி தாரகையே, மாதரசியே மனவொளி தாராய் மாசு அகல செய்வார். கலங்கரை தீபமே கலங்கரின் தாரகையே, துலங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே கலங்கரின் தாரகையே, துல
கலங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே. வானோர் தம்மரசே தாயே எம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரின் ஜெமை நீர் தள்ளாமல் எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் வாகையமை பாரும். அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உங்கள் பாடல் எங்கள் உள்ளங்களை தொட்டது. அன்னை மரியாளின் மகிமையை அழகாக வெளிப்படுத்திய ஸ்லாட் நம்பர் 7 குழுவிற்கு நன்றி. That's all for our slots today. Let us thank and give big round of applause for each of the team who participated both prayerfully and cheerfully. Thank you all. இரு கரங்கள் போதாது இதயத்தில் மலர்ந்த அன்பை இணைப்பதற்கு. இமைகள் போதாது கரம் கோர்த்த உறவுகளை பாதுகாப்பதற்கு. பெற்ற இன்பத்திற்கும் பெருமிதம் கொண்டு சொல்லும் ஒற்றை வார்த்தைக்கு ஈடாகாது. ரன் ஜம்ப் ப்ளே சீசன் 3, வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சீசன் 11 இந்த இரு நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம் இது. தன் உள்ளத்திலிருந்து நன்றி உரை ஆற்ற லூர்து அன்னை பெரம்பூர் திருத்தலத்தின் மரியன்னை இளையோர் குழுவின் தலைவர் செல்வன் பிரான்சிஸ் ஆல்ஃபிரட் அவர்களை கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க எங்களுக்கு பாதுகாப்பாகவும் வழிநடத்திய இறைவனுக்கும் எம் லூர்தனைக்கு முதற்கை நன்றிகள். இறைவனைக்க பாடல் மூலம் எங்கள் அனைவரின் ஆன்மீக உணர்வை மேம்படுத்திய மரியன்னை இளைய குழுவிற்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை மேய்ப்பது போல இளையோர்களை எப்போதும் பாதுகாப்புடனும் அரவணைத்து வருகின்ற எம் இல்லத்தந்தை தனிஸ்லாஸ் சாமிக்கண்ணு அவர்களுக்கு எம் நன்றிகள். இளையோர் எந்த நேரத்தில் எது கேட்டாலும் முகம் சுளிக்காமல் புன்சிரிப்போடு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற எம் பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சென்ட் அவர்களுக்கு நன்றி. மற்றும் என் பங்கிலுள்ள குருக்கள் ஃபாதர் என்ரிக், ஃபாதர் கேப்ரியல் மற்றும் ஃபாதர் தாட்சஸ் அவர்களுக்கு நன்றி. நீ இளைஞன், அது போதும் எனக்கு உன் அன்பு செய்ய என்ற புனித துன்போஸ்கோவின் விருதுவாக்கு இணங்க இளையோர்களை ஆன்மீக வழியிலும் சமூக உணர்வோடும் இருக்க எங்களை வழிநடத்தி வருகின்ற இந்த இல்லத்தின் கடைக்குட்டி சிங்கம் அருட்பணி சூசை அவர்களுக்கு நன்றி. ரன் ஜம்ப் ப்ளே சீசன் 3 விளையாட்டு போட்டி நடத்த புனித தன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி பெரம்பூர் மைதானத்தை எங்களுக்கு வழங்கிய பள்ளியின் இல்லத்தந்தை அருட்பணி லியோ அவர்களுக்கு நன்றிகள். விளையாட்டு போட்டி மற்றும் இந்த பாடல் போட்டிக்கு நடுவுகளாக அமர்ந்து எங்களுக்கு உதவிய நடுவுகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வுக்கான மேடையை அலங்கரித்து கொடுத்த திரு ஜஸ்டின், திரு டேவிட் மற்றும் குழுவினர்களுக்கு நன்றி. ரன் ஜம்ப்ளே மற்றும் விஓஏ நிகழ்விற்கு ஒளி அமைத்து கொடுத்த திரு விக்கி மற்றும் குழுவினருக்கு நன்றி. இந்த நிகழ்வை ஒளிப்பது மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திரு நம்பி மற்றும் திரு ராஜன் அவர்களுக்கு நன்றி. ரன் ஜம்ப்ளே விளையாட்டுப் போட்டிகளுக்கான வாய்ஸ் மற்றும் பாடல் போட்டிக்கு தாராளமாக உதவிய
எங்கள் மரியணை இளையோர் குழுவை ஊக்குவித்த உபகாரிகளான அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் எங்கள் நெஞ்சாத நன்றிகள். எம் பங்கில் தமிழ் மற்றும் ஆங்கில பேரொலிபரப்புக்கும் எங்கள் உள்ளமுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை பெருமையுடன் அமர்ந்து மகிழ்வுடன் கண்டு கழித்து பங்கேற்பாளராகிய ஊக்குவித்த பங்கு மக்கள் அனைவருக்கும் மற்ற பங்கிலிருந்து வந்திருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் எங்கள் அன்பு கலந்த நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வை எம்சி செய்து கொண்டிருக்கும் திரு கிளின்டன், திருமதி நேயா மற்றும் கிரேஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வினை முன்னேற்பாடாக எங்களோடு இணைந்து மகிழ்வுடன் மேற்கொண்டுள்ள இத்திருத்தல பணியாளர்களுக்கும் எங்கள் நன்றிகள். எங்கள் தலைவராக, குருவாக, வழிகாட்டியாக, நண்பராக எங்கள் மரியணை குழுவின் இயக்குனர் அருட்பணி சூசராஜ் அவர்களுக்கு எங்கள் அன்பான நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வை நடத்த உதவிய என் மரியணை குழுவின் நண்பர்களுக்கும் என் உடன்பிறப்புக்கும் என் நன்றிகள். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை மரியன்னை இளையோர் குழு அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக சாத்தியமாயிருக்காது. ஆகவே அனைத்து இளையோர் குழு மரியன்னை இளையோர் குழுவின் ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைவரும் இணைந்து ஒரு பரத்த கரவொலி ஒழிப்பு அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய இந்த ஒரு நிகழ்வு நடந்தேற எங்களுக்கு பலர் பொருள் உதவியையும் அல்லது பணமையும் உதவியாக கொடுத்திருக்கார்கள். அவர்களுடைய பெயர்களை மட்டும் நாங்கள் வாசிக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் அவர்கள் கொடுத்த சிறிய ஒரு தொகையாக இருக்கட்டும் அல்லது பெரிய தொகை அனைத்துமே எங்களுக்கு பல வகையில் உதவியாக இருந்திருக்கின்றது. மிஸ்ஸஸ் அண்ணா ராஜேந்திரன் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் விஜய் வர்மன், மிஸ்ஸஸ் ஜூலியட் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மிஸ்டர் ஜேம்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் டெல்ஃபினா அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் மரியா அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் கமல் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் மெட்டில்டா அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் மேல்கம் அண்ட் தேர் ஃபேமிலி, மிஸ்டர் எடி ராட்ரிக்ஸ் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ஜான்சன் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் ஃபாத்திமா, மிஸ்ஸஸ் விஜிலியா அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ஆண்டனி அவருடைய குடும்பத்தினர், லூட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மிஸ்ஸஸ் வெண்டி அவருடைய குடும்பத்தினர், டான் போஸ்கோ எக்மோ ஸ்கூல், இங்கே இருக்கின்ற அனைத்து ட்ராஃபீஸ் இவைகளை எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தவர்கள் எக்மோ டொன் போஸ்கோ ஸ்கூல் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். டாக்டர் ஜூலியன் அவருடைய குடும்பத்தினர், ஜோதி ஸ்வீட்ஸ், சர்ச் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன், மிஸ்டர் ராஜரத்தினம் உணவிற்கு அவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகள். மிஸ்டர் டேவிட் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ஜார்ஜ் அவருடைய குடும்பத்தினர், மடோனா அவருடைய குடும்பத்தினர், ஆலின் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ஜேவியர் ஞானராஜ், பாண்டியன் ஸ்ரீனிவாசன், கிறிஸ்டி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், செயின்ட் ஆண்டனி லீடர்ஸ் சிசி பாக்கம், மிஸ்ஸஸ் மேரி அண்ட் குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், மிஸ்டர் சந்தோஷ், மிஸ்டர் கெவின், மிஸ்ஸஸ் மரி ரோஸ், மரியாயின் சேனை சிசி பாக்கம், மிஸ்டர் ஆண்டனி ஜாக்லின் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ரோஷன் தருண் அவருடைய குடும்பத்தினர், மிஸ்டர் ஆண்டனி, மிக குறிப்பாக டெமிரிஸ் எங்களுக்கு முதல் பரிசை நன்கொடையாக கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மிஸ்டர் ஜேம்ஸ், மிஸ்டர் ஜான்சன் அவர்களும் உணவுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மிக சிறப்பான விதத்திலே இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மரியன்னை இளையோர் குழு சார்பாக மிகுந்த நன்றிகளை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நட்புணர்வோடு அனைத்து உபகாரிகளையும் நினைவு கூர்ந்து இந்நிகழ்ச்சியின் மத்தியில் அவர்களின் பெயர்களை கௌரவப்படுத்திய நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த விளையாட்டுப் போட்டிகளின் வெற்றி பெற்ற பெயர்களை அறிவிக்க மரியன்னை இளையோர் குழுவின் துணைத் தலைவர் பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். கேட்குதா? எல்லாரும் இதுதான் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபாதர் வின்சென்ட் அவரை அன்புடன் அறிவிக்கிறோம். ஃபாதர் வாங்க ஃபாதர். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வின்னர்ஸ் சென்ட் ஆண்டனி சர்ச் நெசப்பாக்கம். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நெசப்பாக்கம் சென்ட் ஆண்டனி சர்ச் கிரிக்கெட் வின்னர்ஸ். ரன்னர்ஸ்
சேகடா சர்ச் எக்மோர். சேகடா சர்ச் எக்மோர் ரன்னர் கிரிக்கெட். பெஸ்ட் பிளேயர் ஜாக் நெசபாக்கம் சர்ச். ரன்னர்ஸ் எக்மோர். நெக்ஸ்ட் ஃபுட்பால். ஃபுட்பால் வின்னர்ஸ் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ரன்னர்ஸ் ஃபாத்திமா சர்ச் கோடம்பாக்கம். கோடம்பாக்கம். செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கோடம்பாக்கம் வந்திருக்கீங்களா? கோடம்பாக்கம். பெஸ்ட் பிளேயர் நோயல். வின்னர்ஸ் பெஸ்ட் பிளேயர் நோயல். பெஸ்ட் பிளேயர் நோயல் வாங்க. ஃபாதர் தேங்க்யூ. எங்கள் சார்பாக ஒரு மொமெண்டோ எங்கள் பிரசிடென்ட் உங்களுக்காக கொடுப்பார். ப்ளீஸ் ஃபாதர் கலெக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த விளையாட்டு போட்டி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஃபாதர் ஹென்றி கருப்பு தங்கம் வாங்க. வெல்கம் ஃபாதர். நெக்ஸ்ட் வாலிபால் வின்னர்ஸ் சென்ட் ஆன் சர்ச் நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் வாங்க. ரன்னர்ஸ் சேகடா சர்ச் சீனிவாசன் நகர். சீனிவாசன் நகர். நெக்ஸ்ட் த்ரோபால் கேர்ள்ஸ். த்ரோபால் ஃபார் கேர்ள்ஸ் வின்னர் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். ரன்னர் சென்ட் மார்க்ஸ் சர்ச். சென்ட் மார்க்ஸ் சர்ச் ஆதம்பாக்கம். ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஃப்ரெண்ட் சேஜை யூஸ் பண்ணுங்க. சரி கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க. Runners and Marks Church. ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு ஒரு மெமெண்டோ இருக்குது. உங்களுக்கு மெமெண்டோ கொடுக்க எங்கள் செக்ரட்டரி தீப்தா அவரை அன்புடன் வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் வழிகாட்டி ஃபாதர் கெப்ரியல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் தகா ஃபார் கேர்ள்ஸ் வின்னர்ஸ் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். அகைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. மெயின் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுங்க. மெயின் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுங்க. ரன்னர்ஸ் சென்ட் மார்க்ஸ் சர்ச் டக் ஆஃப் வாங்க. சென்ட் மார்க்ஸ் சர்ச் வாங்க ரன்னர்ஸ். நெக்ஸ்ட் தக் ஆஃப் வார் ஃபார் பாய்ஸ். 2 பிளேஸை வின் பண்ணுது சென்ட் செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். வின்னர் ரன்னர் 2 டீமும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. செபாஸ்டியன் சர்ச் மாதாவரம். Serious dictation was driving me crazy.
ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க எங்களது அலெக்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் கேரம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எங்கள் யூத் டைரக்டர் ஃபாதர் சூசராஜை அன்புடன் வரவேற்கிறோம். கேரம் சிங்கிள்ஸ் வின்னர் ஃபார் பாய்ஸ் சாம், சென்ட் தெரேசா சர்ச் செம்பியம். ரன்னர் மிஸ்டர் பிரிட்டோ. பிரிட்டோ வாங்க. Carom doubles for boys, winner Brito and Bimil, runner Arul and Isaac. Brito brother, Rankin. Doubles winner. Runner Arul. Thank you. Next, Carom singles girls, winner Jennifer St. Mark's Church. Start making moves with your fingers, which is what 29 Runner Merlin St. Teresa Church Sembium. Runner. சீக்கிரம் வாங்க. Carom doubles girls, winner Jennifer and Nisha St. Sebastian Church Madavaram. Runners Merlin and Sophia St. Teresa Church Sembium. Thank you Father. Father, எங்களது மொமெண்டோ உங்களுக்காக அபி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி உங்களுக்காக கொடுப்பார். இறுதியாக வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் சீசன் 11 இந்த நிகழ்வின் வெற்றியாளர்களை அறிவிக்க நம்முடைய நடுவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I would like to take up this opportunity to introduce our third judge of the day, Mr. Rakesh MS, widely known as Trumpet Rakesh, who carries with him 10 years of experience and expertise in playing trumpet. சமீபத்தில் வெளியான அரசன் திரைப்படத்தின் டீசரில் வைரலான ட்ரம்பெட் பிஜிஎம்மின் இசைக்கலைஞர் திரு ராகேஷ் அவர்கள் பிரபல திரையுலக இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷ் ஆகியோரின் லைவ் கான்சர்ட்களிலும் ரெக்கார்டிங் செஷன்ஸ்களிலும் இசைக்கலைஞராக பணியாற்றியுள்ளார். A big round of applause to Mr. Rakesh MS. ராஜர்களுக்கு சீசன் 11 நினைவு பரிசினை அருட்தந்தை பால அவர்கள் வழங்குவார். வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சீசன் 11 அனைத்து போட்டியாளர்களுக்கும் இதை திறம்பட ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் மரியன்னை இளையோர் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே எங்களது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். புனித அகுஸ்தினார் சொல்வது போல ஒரு முறை பாடுவது
இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். இன்று இந்த ஒரு பாடல் போட்டியின் வழியாக, போட்டி அல்ல ஜெபம் என்று நாம் சொல்லி ஆரம்பித்தோம். எல்லா பாடகர் குழுவினருமே வந்து பங்கு பெற்ற எல்லா குழுவினருமே மிக சிறப்பாக தயாரித்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த பாடல் போட்டியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கீபோர்டு வாசித்தவங்க, கிட்டார் வாசித்தவங்க, பாடிய அனைவருக்குமே எங்களது பாராட்டுக்கள். ஹார்மனிலாம் நல்லா இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய பேக்கப், கவுண்டர் பார்ட்ஸ், வாய்ஸஸ் எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஒரு சில சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாகவே நம்ம மைக் ப்ராக்சிமிட்டி அப்படின்றது தான், நம்ம எவ்வளோ அழகாக பாடினாலும் அதை கம்யூனிகேட் பண்ணுறது அந்த மைக் ப்ராக்சிமிட்டி தான். ரொம்ப கிட்ட வச்சு பாடணும்னு சொன்னால் அது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஜாரிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த மைக் ப்ராக்சிமிட்டி எவ்வளோ கிட்ட அல்லது எவ்வளோ தூரத்தில் நம்ம மைக்கில் நின்று பாடுறோம், ரொம்ப கிட்ட வச்சு பாடவும் கூடாது, ரொம்ப தூரம் போயிட்டும் பாடக்கூடாது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில டைம் அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி, லிரிக்ஸ் கிளாரிட்டி வந்து இல்லை. ஏன்னா நம்ம பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிடுறோம், சத்தம் வரணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுற வழி அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம பாடக்கூடிய பாடல்கள் அன்னையின் வழியாக கடவுளுக்கு புகழ் செலுத்தக்கூடிய பாடல்கள். அப்போ அந்த வார்த்தையினுடைய தெளிவு என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொடங்குகிற நோட்டு, சஸ்டெயின் பண்ணுற நோட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை பங்கு பெற்ற அனைவருக்கும், உங்களை தயாரித்த, உங்களை வழிகாட்டி இருக்கக்கூடிய உங்கள் பங்கு தந்தையர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது பாராட்டுக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை பாலசிங்கம் அவர்களுக்கு இந்நிகழ்வின் நினைவு பரிசினை வழங்க சூசை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடுவர் திருமதி ரெஜி அவர்களுக்கு நினைவு பரிசினை அருட்தந்தை அவர்கள் வழங்குகின்றார். சென்ட் ஆண்டனி சர்ச், ஓகேவா, டிஜி அண்ணா நகர் வாங்க. த்ரோ பால் ரன்னர்ஸ் அண்ட் டக் ஆஃப் ஃபார் ரன்னர்ஸ் கேர்ள்ஸ். ஃபாதர் பாலசிங்கம், ஃபாதர் இஸ் வெல். Can we have a big round of applause for the winners? சலேசிய குழுமத்தை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். Fathers, we request our fathers to kindly come up to the stage to announce the results. Father, check. செக். ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பதிலே காணோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸா வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சலா? எது சொல்லலாம்? கேட்கல கேட்கல ஓகே, எனக்கு கேட்டதை நான் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன். ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுவார். வி வெல்கம் யூ ஃபாதர், ஆர் ரெக்டர் ஃபாதர் சனிஸ்லா சுவாமிகண்ணு. அன்புக்குரியவர்களே, overall winners for run, jump and play, St. Sebastian's Church, Madavaram. Let's give them a big applause and welcome them to the stage. Please come forward through the main steps. Please come. Dear friends, this is a rolling trophy, so next year we'll get it back. So we will congratulate them. They have worked very hard. Let us put our hands together to appreciate for their hard work and for their well played. Come fast with us.
தேங்க்யூ ஃபாதர். இந்த ரன் ஜம்ப் பிளே விளையாட்டு நடத்த உதவிய ரெஃப்ரிஸை மேடைகளை விரும்புகிறேன். கேரம் ஜேம்ஸ் மில்டன் ராஜ், வாலிபால் ஹரிஷ் நேஷனல் வாலிபால் பிளேயர் அண்ட் கிஷோர் நேஷனல் வாலிபால் பிளேயர், அண்ட் கிரிக்கெட் உதவிய சாம்வேல், ஃபுட்பாலுக்கு ரெஃப்ரி பார்த்த முரளி, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹெட் கோச். கைண்ட்லி கம் ஆன் த ஸ்டேஜ் ரெஃப்ரிஸ். Thank you for this and thank you referees. Now, I especially want to mention the today's stage background. It's fully done by Justin and David. I request Justin to come on get the mementos. And try. Thank you, Justin, for the stage decorations. Now, let's go for the final results. Results of VOA. Please, ready? Now start with the runner-up. Runner-up for VOA. Any guesses? Any guesses, guys? Let's go with some countdown. 5, 4, 3, 2, 1. And the winner is? And the runner is slot number 4. St. Sebastian Church, Madavaram. This is St. Sebastian Church, Madavaram. To remind you again, a pink trophy. அடுத்தபடியாக வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல் சீசன் 11 வின்னர்ஸ் ஆர் ஸ்லாட் நம்பர் 5. This is Perambur Loot Shrine Children's Choir. They have won the prize. So congratulations, dear children, you have done well. So let us put our hands together to appreciate them, these children. Well done.
Thank you. Holy Family Shrine Children Choir. Holy Family Shrine Children Choir. Mrs. Amuda Miss. Okay, come on the stage. Children Choir, Holy Family Shrine. Just to encourage them, they have come all the way from Nazareth Nagar. Just to appreciate them, we would like to give them little memento and all token of love. So this is Children Choir, just to appreciate those who have come from Holy Family Shrine. Come up, come up. மரியன்னை இளையோர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். மரியன்னை இளையோர்கள் அனைவருமே மேடைக்கு வருவோம். ஒரு குரூப் ஃபோட்டோ. மரியன்னை இளையோர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மரியன்னை இளையோர்கள் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்.